அப்போ நமக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க நீங்க, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவர் மேல நான் விசுவாசம் வைத்துக் கொண்டு உன் பின்னால் நின்று கொண்டே இருக்கிறோம், தோல்ல கையை போட்டுக்கிட்டே இருக்கிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கை தான் அவருடைய கிருபை. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக மாறும் உடனே 100% பர்ஃபெக்ட் ஹோலி அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கும் பாடுகளும் எல்லாருக்கும் உண்டு. ஆனா ஆண்டவர் அந்த கிருபை இருக்கு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு என்ன பார்த்துட்டு, ஏடே மானே, நீ என் மேல நம்பிக்கை வச்சுட்டல, போட்டு இட்ஸ் ஓகே, கோ ஹெட், கோ ஹெட். அந்த கிருபை தட்டி கொடுத்து கொண்டே செல்லுவார். மீண்டுமே உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள்ல ரோமர் புத்தகம் 15வது பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். 4 அதிகாரம் முழுவதுமா முடிக்கல. முதல் 12 வசனங்களை பார்த்திருக்கிறோம். 6 பகுதிகளாக ரோமர் புத்தகத்தை பிரித்து அந்த 4 அதிகாரத்தை பிரித்து அதுல 3 பகுதிகளை கடந்த வாரம் பார்த்தோம். கடந்த வாரம் விசேஷமாக கிருபைக்கும் கிரியைக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்தோம். அநேகர் கிரியைகளை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களை பரலோகம் சேர்க்காது எப்படி என்பதை அநேக உதாரணங்களோடு கூட நாம் பார்த்தோம். இந்த நாள்ல மீதமுள்ள பகுதிகளை பார்த்து விட்டு 5ஆம் அதிகாரத்திலையும் நான் கடந்து செல்லலாம் என்று ஆசிக்கிறேன். தலைப்பில் 5ஆம் அதிகாரம் தான் கொடுத்திருக்கிறாங்க. 5 முதல் 21 வசனம், 4ஆம் அதிகாரம் மீத பகுதிகளை பார்த்து விட்டு நம்ம போகலாம். இந்த 3 காரியங்களையும் கடந்த வாரங்களை நாம் பார்த்து விட்டோம். இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறது வாக்கு தத்தம் நியாயப்பிரமாணத்தால் அல்ல விசுவாசத்தினால் வருகிறது. 13 17 வரை. ஏன்னா முக்கியமாக அவர் யூதர்களை எய்ம் பண்ணி இங்க எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணத்தில் வந்ததா இல்லையா? அடுத்தது தேவனுடைய வாக்குறுதியில் ஆபிரகாமின் விசுவாசி எவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். 18 22 வரை. 3வது 23 25 3 வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இதை எவ்வாறு நாம் அபியாசப்படுத்துவோம், அப்ளிகேஷன் டு பிலீவர்ஸ். அதாங்க இந்த 3வது பகுதி, 4ஆம் அதிகாரம் 23 25. சோ வாக்கு தத்தம் நியாயப்பிரமாணத்தால் அல்ல விசுவாசத்தினால் வருகிறது. ரோமர் 4 13 17 வரை வசனங்களை வாசித்து விட்டு அந்த விளக்கத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாம் எவ்வாறாக அந்த உலகத்தை சுதந்தரிப்பான் என்பதற்கு இவர் நிரூபணமாக விளை எழுதி கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு நம்பிக்கை நியாயப்பிரமாணத்தினால இந்த பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதுதான் யூதருடைய எண்ணம். அவருடைய எண்ணத்தை அப்படி அல்ல என்று நிரூபித்து எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும். அப்படின்னா அந்த சுதந்திரவாளி ஆண்டவர் ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அந்த சுதந்திரவாளி தத்துவத்தை பத்தி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள், அதாவது யூதர்களுக்கு தான் அந்த சுதந்திரம் வாழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா விசுவாசம் வீண், வாக்கு தத்துவமும் வீண். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. 16வது வசனம், ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நமக்கும், நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய, இப்ப எங்க கொண்டு சேர்க்கிறார் பார்த்தீங்களா, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாம். அவங்க ஆபிரகாம் எங்களுடைய தந்தை, எங்களுடைய தகப்பன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஆபிரகாம தகப்பன்னு சொல்லாதங்க, அவர் கல்லுகளிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார்.
இப்ப நாம அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம தைரியமா சொல்றோம் நம்முடைய தகப்பன் ஆபிரகாம். ஏன்னா அவன் எப்போ விசுவாசி ஆனான்னா, விருத்த சேதனம் வருவதற்கு முன்பதாகவே எங்களுடைய ஆபிரகாம் விசுவாசி. அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவளான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி இருந்தது. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தம், உந்த சந்ததிகள் இப்படியாக இருக்கும் பூமியில. சரி, அநேக ஜாதிகளுக்கும் உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தவரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற மரமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனான ஆண்டவர் சொன்னார், சந்ததியின ஆசீர்வதிப்பு பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் இவைகள் பொருந்தும். அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது, எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது யூதர்களுக்கு ஒரு பாடம், நமக்கும் ஒரு ஆசீர்வாதம். கலாத்தியர் 3:16-17 என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததி ஒன்னதான் குறிக்கப்பட்டிருக்கிறது. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்படியானால் உன் சந்ததி ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். கிறிஸ்து இல்லையானால் கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்து இல்லையானால் யூத மதம் கிறிஸ்தவத்திற்கு கடந்து வந்திருக்காது. கிறிஸ்து இல்லையானால் யூத மத போதனைகள் நமக்கு வந்திருக்காது. கிறிஸ்து இல்லையானால் நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டை தோராவை எடுத்திருக்க மாட்டோம். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்தபடியினால, அவர் இந்த பூலோகத்தில் உள்ள உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தபடியினால நாமும் கூட ஆபிரகாமுடைய சந்ததி ஆகிறோம். கீப் தேங்கிங் காட் நவ். நான் உம்முடைய சந்ததி ஆண்டவரே, உம்முடைய சந்ததியாய் நான் இருக்கிறேன். அது இயேசு கிறிஸ்து மூலமா எனக்கு அந்த பாக்கியத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதற்காக நன்றி என்று சொல்லுவோம் எல்லாரும். சந்ததி ஒருவனை குறித்து சொல்லுகிறார். இது எப்படி? நீங்க ஆபிரகாம் சொன்னாரு, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும். அப்படின்னா யாரு சொல்றாரு சந்ததின்னு? யூதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் மாத்திரம்தான் அப்படின்னு. கடற்கரை மணலை போலவும் பெருகு பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திர கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகலங்கள் ஜனங்களும், அதுதான் அந்த சந்ததி இயேசுவின் மூலமாய் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நாம எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறது தான். கடந்த வாரம் நான் பார்த்தேன், கிரியைகளினால் அல்ல, கிரியைகளே கிடையாது, நம்பிக்கையினால, இயேசு மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான். நாம் கடந்த வாரம் பார்த்தது எல்லாமே அது தவறான உபதேசங்கள். இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்தவத்துல அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. நீ வியாபாரத்துல 5 விதத்தால் 10 கொடுக்கிறார் ஆண்டவர், ஆலயம் கட்டி கொடுத்தால் வீட்டை கட்டி கொடுப்பார், அதெல்லாம் இருக்கும். ஆனா உன்னுடைய ரட்சிப்புக்கோ, நீ ஆசீர்வாதத்திற்கோ, பரலோக ஆசீர்வாதத்திற்கோ ஒரே ஒரு தகுதி என்னன்னா, அவர் மீது நீ வைக்கிற நம்பிக்கை. அதனாலதான் அடுத்தால ரோமர் 9:8 சொல்லுகிறாரு, இவர்களெல்லாம் மாம்சத்தின்படி, யூதர்கள் மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆனா நாம என்னன்னு பாருங்க, மாம்சத்தின்படி அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆபிரகாமுடைய அம்சத்துல ஈசாக்கு, யாக்கோபு, இப்ப யூதா அந்த சந்ததியில இயேசு வந்து பிறக்கிறார். அந்த சந்ததியில யூதர்கள் வர்றாங்க, எல்லாம் உண்மைதான்.
ஆனா ரோமர்ல எழுதுகிறார் வாக்குத்தத்தத்தின்படி, as per the promise given to Abraham. வாக்குத்தத்தத்தின் நாம யாரு? வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள். அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலும் விசுவாசம் வைத்து நாமும் அவரோடு உயிர்த்தெழுந்தவர்கள். அவங்க நம்பிக்கை வைத்திருக்கிறது பிரமாணத்தின் மேல. நாம் அப்படி இல்லை, அந்த ஆண்டவராய் இயேசுவிற்கு மேல விசுவாசிக்கிறோம். அதுதான் பெரிய பாக்கியம். அதனால நிறைய பார்க்க போறோம். அதுல அவரை விசுவாசிக்கிறதுனால நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் எத்தனை எவ்வளவு என்பதை தொடர்ந்து இந்த 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பிரமாதமா இருக்கும். நாம ஆனா என்ன செய்யறோம்னா தெரியாம பயன்படுத்தாம இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய இருதயத்துல தலையில கையை வைத்து, நான் உங்களுடைய சந்ததியா இருக்கிறேன் ஆண்டவரே. சும்மா எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போகாதங்க. இது நான் உங்களை பார்க்கிறேன். நீங்க தனியா உட்கார்ந்து ஜெப நிலையோடு உட்கார்ந்து கொண்டு அதற்கு தக்கதான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கடந்து வரும், உங்களுக்கு வரும், குடும்பத்திற்கு வரும். Keep praying and listening to this. நான் உங்களுடைய சந்ததி இயேசுப்பா, நான் உண்மையை நம்பிக்கை வைத்தபடியினால ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்களை நான் படுகிற பூமியில் அம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாளோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதங்கள் கடந்து வர வேணும். சரி, அதனாலதான் கலாத்தியர்ல 3:17 சொல்லுங்க, நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதிப்பட்டப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு உண்டான பின்பு உண்டான நியாயப்பிரமாணம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து 430 வருஷத்துக்கு பிறகுதான் பிரமாணம் வந்துச்சு. அந்த பிரமாணம் வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது, வல்லமை இழக்க செய்யாது. யூதர்களுக்கு எழுதுகிறார் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள். அவர்களுக்கு சொல்லுகிறார் உங்க பிரமாணம் ஆபிரகாமுக்கு கொடுக்க வாக்குத்தத்தத்தை தள்ளிவிடவில்லை. அதாவது வாக்குத்தத்தத்தை இல்லாம ஆக்காது. அது ஒண்ணு செய்ய முடியாது. 430 வருஷத்துக்கு பிறகு வந்தது. வாக்குத்தத்துக்கு பிற்பாடு பிரமாணம் இது விருத்த சேதனம் வந்தது. பிறகு 430 வருஷத்துக்கு பிறகுதான் பிரமாணமே வந்தது. அதனால பிரமாணம் வந்த பிற்பாடு அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் கேன்சல் அப்படின்னு வரலையே. சுதந்திரமானது. அதனாலதான் கலாத்தியர் தொடர்ந்து பாருங்க 18 சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினால உண்டாயிராது. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு அதான் வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்குள்ள வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இல்ல நீ 10 கற்பனைகளை படிச்சாதான் உண்டு, பிரமாணம் வேணும், அதெல்லாம் அதை நம்ம நிறைவேற்றுகிறோம், தெரிஞ்சிருக்க வேணும். அது நான் சொன்னேன் அன்னைக்கு கண்ணாடி மாதிரி. அதனால நாம தேவனுடைய கிருபையை வீணாக்க கூடாது, விருதாவாக்குகிறது இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்திருக்க வேண்டாம், வீணா இருக்குமே. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடர்ந்து வாசிப்பு அதை கொண்டு காட்டித்தார. கலாத்தியர் நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. நான் தேவனுக்கு பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதான் நான் இப்போ மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்க. அதனால
நாம் தேவனுடைய கிருபையை விருதாக்க கூடாது. நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. அப்போ நமக்குள்ள கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க நீங்க, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவர் மேல நாம் விசுவாசம் வைத்துக் கொண்டு உன் பின்னால் நின்று கொண்டே இருக்கிறோம். உன் தோல்ல கையை போட்டுக்கிட்டே இருக்கிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கை தான் அவருடைய கிருபை. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக மாறும் உடனே 100% பர்ஃபெக்ட் ஹோலி அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கும் பாடுகளும் எல்லாருக்கும் உண்டு. ஆனா ஆண்டவர் அந்த கிருபை இருக்கு பாருங்க. அவர் என்ன சொல்லுவாரு என்ன பார்த்துட்டு, ஏடே மானே, நீ என் மேல நம்பிக்கை வச்சுட்டல, போட்டு இட்ஸ் ஓகே, கோ ஹெட். அந்த கிருபை வந்து தட்டி கொடுத்து கொண்டே செல்லுவார். அப்ப அந்த கிருபையை நாம என்ன செய்யக்கூடாது, விருதா வாக்குகிறது இல்லை. அப்படின்னா இஃப் யூ இக்னோர் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் live the way you want to live, அதான் கிருபை வீணாக்கு. ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருந்து உங்களை மன்னித்து உங்களை ரட்சித்து உங்களை நீதிமானா மாற்றின பிற்பாடு திருப்பியும் பழைய பாவம், வக்கிரகம், பழைய பேச்சு, கெட்ட வார்த்தைகள், கோபம், எரிச்சல், துன்மார்க்கம், வேசித்தனம், இது பிழையில நம்ம இருந்து திரும்பியும் பழையதுக்குள்ள போனோம்னா அதுதான் தேவனுடைய கிருபை விருதாவாக்குவது. அதனாலதான் அதுதான் கிருபை தங்களை விட்டு போய்விடும். கிருபையை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. நம்ம 18 இருந்து இந்த கலாத்தியர்ல பாருங்க, 18, 20, 18 தானே கொடுத்துருக்கிற. அதுக்கு பிறகு உள்ளதை பார்ப்போம் பாருங்க. கலாத்தியர் 3, 18, 19 இருந்து பார்ப்போம். அப்ப இன்னும் நான் ஆழமா புரியும். கலாத்தியர் 3, 18. ஓகே. சரி, நியாயப்பிரமாணத்தினாலே அன்றைய சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால், இதுல என்இடி பைபிள்ல பாருங்க, இஃப் த இன்ஹெரிட்டன்ஸ்னா சுதந்திரவாளி, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்கள். நாம சுதந்திரம்னு போடுறோம். அதுதான் சொல்லுது, இன்ஹெரிட்டன்ஸ், எங்க அப்பாவுடைய இது எனக்கு வருது, அதான் இன்ஹெரிட்டன்ஸ். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வருமானால் அது நியாயப்பிரமாணத்தின் அல்ல. அது ஆபிரகாமுக்கு நேர கொடுத்தார். அப்ப நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? 19. அது எதுக்குன்னா வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமானவும், அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கட்டப்பட்டு கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையில கட்டளையிட்டப்பட்டது. அந்த வாக்கு தத்துவத்தை பெற்ற சந்ததி, அதாவது இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும், நல்ல கவனிங்க, அது வரைக்கும் அவர்களை தப்பு, இது செய்யாத அது செய்யாதன்னு கண்டித்து கொண்டே இருக்கிறது. அந்த வாக்கு அந்த சந்ததி, உன் சந்ததியினார இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் இது இருந்து கொண்டே இருக்கும், இருந்தது. அப்போ அடுத்த எழுதுகிறார், அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமோ? இல்ல. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தில் உண்டாயிருக்குமே? இல்ல. அப்படி இராதபடியினால் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் வேகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. அதுக்கு முன்னால நியாயப்பிரமாணம் அவனை இது பாவம், பாவத்துக்களை அடைத்து போட்டுச்சு. அப்போ நம்ம விசுவாசத்தினால அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிற வரையிலும் அவங்க எல்லாம் பாவத்திற்கு கீழே இருந்தாங்க.
அவங்களோ நம்ம புறஜாதிகள் எல்லாருமே அதுல தான் அடைக்கப்பட்டிருந்தாங்க, தெரியாது. அதனால் விசுவாசம் வருகிறது. விசுவாசங்கிறதே பின்னாலதான். ஆபிரகாமுக்கு பிற்பாடு இயேசுவின காலத்துல அது பழைய ஏற்பாட்டுல உண்டு. அது முழுமை அடைகிறது எப்படின்னா இயேசு. அதனால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்பே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆடை மந்தையில அடக்கி வச்சிருப்பாங்கல்ல, அது வர அந்த பிரமாணம் அந்த ஒரு மந்தைக்குள்ள நம்மளை அடைச்சி வச்சிருக்குது. அப்புறம் இந்த பிரமாணம் என்ன செய்துச்சு? இயேசு கிறிஸ்து வந்த உடனே, போன வாரம் வாசம் ஒரு ஆளு முன்னால் நடந்து போனார். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. அது என்ன செய்ச்சு? பிரமாணம் இயேசு கிறிஸ்து வந்த உடனே அந்த அடைக்கப்பட்டிருந்தோம்ல அந்த ஆட்டு மந்தைய போல பிரமாணத்திற்குள்ள, ஏவா நீ இவர் மேல நம்பிக்கை வை, இனிமேல அவரு ஒன்னு வழி நடத்துவார். கையோட விட்டுட்டு 25ஆம் வசனம் பாருங்க. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. அதான் சொல்ற, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம், அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை சார்த்தி கொண்டு. இப்ப நீ அங்கிருந்து விடுதலையாகி அந்த மந்தையில இருந்து நீங்க ஒரு ஆடை இமேஜின் பண்ணிக்காங்க. ஆட்டு மந்தை, அந்த சுத்து அழி போட்டிருப்பாங்கல்ல, ராத்திரிகள்லாம் ஆடுகளை இது பண்ணுவாங்க. அந்த அழிதான் பிரமாணம். அந்த பிரமாணம் அது வரல, இது வரல, இன்னும் வரல, இயேசு வரல. வந்த உடனே அபியானம் என்ன செய்கிறார்? அந்த ஆடை கூட்டிட்டு போய், இதுதான் இனிமேல் உன்னுடைய மேய்ப்பு, இவர் மேல நம்பிக்கை வை, அவர் உன்னை இனி வழி நடத்துவார். நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம், இந்த பாக்கியம் யாருக்கு இல்ல? யூதர்களுக்கு தெரியல, இவர்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. இப்படி பாக்கியத்தை பெற்ற நாம் கிருபையை விருதாக்க கூடாது. அதனாலதான் அந்த சந்ததியை சார்ந்தவர்களாக நமக்கு நாம் எல்லாருமே அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்து. ஆபிரகாமோட சொன்னார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, நான் உன்னோட பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், இது நியாயப்பிரமாணம், இது இல்ல, விருத்த சேதனம் இல்ல, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல, ஈசாக்க பலிச்சையை கொடுத்து சென்று போனது பின்னால ஒண்ணும் நடக்கல. அப்படி ஒரு ஆளை திடீர்னு வர்றாரு மெசொப்பொத்தேமியாவுக்கு. ஏன் ஆபிரகாம் மேல கண்ணு வச்சாரோ தெரியல. நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை, நீ திரளான ஜாதிகளுக்கு தாப்புவாய். அப்புறம் தான் பேரை மாத்துறாரு. உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தப்படினா உன் பேர் ஆபிரகாம். இந்த பட்டியலுக்கு கீழே வருகிற நீங்களும் நாங்களும் நானும் நம்முடைய சந்ததிகளும் திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக நம்ம ஏற்படுத்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொடுறோம். நன்றி செலுத்துங்க எல்லாரும். நம்முடைய சந்ததி, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் திரளான ஜனங்களுக்கு நாம தகப்பனா இருக்கணும். நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்ந்து தேவனுக்கு பிடித்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிராஜடி, பெரிய டிராஜடி. அது மனைவிக்கு என்ன சொன்னார்? சாராட்ட என்ன சொல்றாரு? உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பதாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும்
அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு உலகத்துல பாருங்க, நீங்க உங்களுக்கு தெரிந்த இடங்கள்ல நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. அவர் மரித்த பிற்பாடு சிலவங்க, ஒரு மனுஷன் இறந்து போனாரு, கிறிஸ்தவர் தான், அவரை பற்றி என்ன வந்துச்சு தெரியுமா? ஐயா அவன் மனுஷனை கெட்ட வார்த்தை, அப்படி இவன் அப்படி, அந்த மாதிரி சொல்லுக்கு நாம வாழக்கூடாது. இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும் பொழுது ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடிய ஒரு அண்ணன் உண்டு, அந்த அக்கா கூட வந்துகிட்டு இருக்கா. அண்ணன் எனக்கு தெரியும், கடைசி நிமிஷம் நம்ம ராய் சுரேந்திரன் ஆண்டவருக்குள்ள அவ்வளவு நல்ல பிரமாதமா இருந்தாங்க. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வாரமும் கூப்பிட்டு, தம்பி நீங்க சொன்னது அது அப்படி இருந்து ராஜா, என் வீட்டுல ராஜான்னு கூப்பிடுவான், உரிமையா ஆண்டு பேசு. ஆஸ்பத்திரி போகும்போது கூட என்கிட்ட கூப்பிட்டு ஜோமெண்ட் தான் போனார், ஆனா திருப்பி வரல. என்னன்னா அவருடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு நம்மள இருந்து, அதான் நான் சொன்னேன் அன்னைக்கு, ஒரு கல்யாண வீட்டுல நம்ம இது பண்ணும்போது அப்படிதான் ஆசீர்வாதம். இவரில் இருந்து அந்த மன தம்பதிகளிடமிருந்து டாக்டர்கள் வர வேண்டும், விஞ்ஞானிகள் வர வேண்டும், கலெக்டர்கள் வர வேண்டும், மந்திரிமார்கள் வர வேண்டும், போதகர்கள் வர வேண்டும், பாஸ்டர்கள் வர வேண்டும், பைபிள் போதகர்கள் வர வேண்டும். நாம் ஜாதிகளுக்கு தகப்பன், அது ஆபிரகாமுக்குல நமக்கு பொருந்தும். அதை நீங்க சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் எவ்வளவாய் சொன்னாரோ, ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும். இன்னைக்கு கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், இஸ்ரவேல் தேசத்துல எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் உண்டு. Put your trust on the promise. அந்த வாக்கு தத்துவத்துல நம்பிக்கை, கிருபையில விளையாடக்கூடாது. இப்படி கிருபை நான் சொன்னேன், ஏசோ அப்படி இமேஜின் பண்ணிக்காங்க. டே டு டே லைஃப்ல அவர் உங்க மேல கிருபை என்ற கை அப்படியே அணைச்சு பிடிச்சிட்டே போறாரு. சில சமயங்கள்ல நீங்க கோபத்துல வார்த்தையை கடத்திட்டீங்கன்னு வைங்களேன், ஆனா ரெக்ரெட், அடுத்த நிமிஷம் ரெக்ரெட் பண்றீங்கன்னு வைங்க, அந்த கிருபை என்ற கை வந்து உங்களுக்கு தட்டு. இட்ஸ் ஓகே மேன், ஐ நோ இட்ஸ் வீக்னஸ், யூ ஸ்போக், பட் நெக்ஸ்ட் டைம் டோன்ட் டு இட். அதான் அந்த கிருபை தட்டிக்கொண்டே இருக்கும். ஏன்னா நீ அவர் மேல விசுவாசத்தை வச்சுட்ட, அவரை போய் இருக பிடிச்சிட்ட, அவரை அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்க, அதான் விசுவாசம். நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாரும் கட்டி பிடிச்சி அவரோடு மறிச்சு அவரோட உயிர் தெழுந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்ப அவரு உனக்கு உதவி செய்யாம என்ன செய்வார்? வேற யாருக்கு உதவி பண்ணுவார்? அதுதான் 17ஆம் வசனம் வரை நாம் பார்த்தோம். அதே மாதிரி தேவனுடைய வாக்குறுதியில் ஆபிரகாமின் விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இப்ப பாருங்க. நாம நம்முடைய கிருபையை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆபிரகாம் அப்படி இன்னும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்க, என்ன சொல்ற பாருங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டு வானத்து நட்சத்திரங்களை காட்டி 100 வயசு ஜாதிகளுக்கு தகப்பனாதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தோம். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஆண்டவர் ஏதோ வாக்குத்தத்தம் கொடுத்தானா, இதுக்கு நடக்கிற காரியமா? உள்ள நடக்க வேண்டியதை சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் நினைத்தா எப்படி ஆகிலும் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமா இருக்கு. 100 வயது தன் சரீரம் செத்து போச்சு, சராளுடைய கற்பம் செத்து போச்சு. ஆனால் சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போல கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள்னு சொல்லி எபிரேயர் 11-19 வரை இருக்குது. எபிரேயர் 11 நாம அதில் வாசிக்கலாம். இப்ப நான் இந்த 20ஆம் வசனத்தை 20-21 பார்த்துட்டு அதுக்கு போவோம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்ற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையினால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் கம்ப்ளீட்டா தேவன் கொடுத்ததை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இடையில கேட்டான், எங்க வீட்டுல உள்ள எலியாசரா இருக்குமோ, அப்புறம் சாரா ஒரு பக்கம் அந்த ஆகாரம் கொடுத்து இது பண்ணி பார்த்தான். ஆனா கடைசி அவருக்கு விசுவாசம் வந்துட்டு, சரி அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதனால அவர் செய்வாரு. எபிரேயர் 11 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயசு சென்றவளா இருந்து பிள்ளை பெற்றார். பலன் அடையும், எப்போது ஆண்டவர் கொடுப்பாரு. அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களா அழைக்கிற தேவன். நீங்க நம்பப்படுகிறீர்கள், காணப்படாதவர்கள் நிச்சயமாய் நடக்கும் என உறுதியாய் நம்புவதை விசுவாசம் நம்ம படிச்ச எபிரேயர் 11 முதல் வசனமே தான். கற்பந்தரிக்க ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். அவன் சரீரம் செத்தவன், ஆனா அவர்ல இருந்து பெருக்கமான நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசம், அது பரலோகம், சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அவங்க நினைச்சிருந்தா திருப்பி தேசத்துக்கு போயிருக்கலாம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நிறுத்தார்கள். ஆனால் இங்க பாருங்க, அவர் லைஃப் இஸ் வெரி லிமிட்டட். we don't know when is the end. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் போயிட்டாரு, இவரு போயிட்டாரு. திடீர்னு நியூஸ் வரும், அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆளு என் கூட சின்ன வயசுல உள்ளது, 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னால எங்க மாமாவை கூப்பிட்டு சொல்லு, டேய் உனக்கு தெரியுமா சோ அண்ட் சோ பாஸ்டர். ஐயோ ரீசெண்டா தான் பார்த்தேன் மெட்ராஸ்ல, ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு. லைஃப் இஸ் வெரி லிமிட்டட், பட் we are our destination is very important. அதனாலதான் ஆண்டவர் அவரை நம்பி விசுவாசம் வைத்திருக்கிறதுனால நம்ம ஒரு சுதந்திரவாளி, நமக்கு ஒரு தேசம் இருக்குது, அங்கதான் போய்கிட்டு இருக்கோம். அதான் ஞாபகம் வச்சுக்காங்க. நினைத்து வந்த தேசம். நானு சின்ன பிள்ளையில இங்க ஒரு அண்ணன் இருக்காங்க, ராஜா அண்ணன் தாசன். நாங்கெல்லாம் வளர்ந்த ஊர் திருக்குறங்குடின்னு ஒரு அழகான ஊர், மலை அடிவாரத்துல உள்ளது, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம். அங்க அழகான நதி உண்டு, என்ன பெரிய குளம் உண்டு, நல்ல மரங்கள் எல்லாம் எல்லாம் உண்டு, அருமையான ஊரு. ஆனா அந்த ஊரை விட்டுட்டு நாகர்கோயிலுக்கு எங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போனாங்க. நாங்க 65 இறந்தாரு, 66 அங்க போயிட்டோம் நாகர்கோயில். ஆனா எனக்கு அந்த ஊரை மறக்க முடியவே இல்லை. என்ன அது எல்லாம் உண்டு, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, எல்லா இடம் உள்ள மலை அடிவாரம், கீழே மலை தோட்டம் உண்டு, தோட்டத்தை தாண்டி வந்த வயல்வெளிகள் உண்டு, இப்படி நல்ல ஊரு. அப்ப எனக்கு சின்ன வயசுல அந்த ஊருக்கு திருப்பி போகணும். ஆனால் நான் அங்க இருந்து வெள்ளூர் போனேன், நாகர்கோவில் போய், வெள்ளூர் போய், அங்க இருந்து சவுதி அரேபியா போய், யுஏஇ போய், இது நம்ம இதெல்லாம் ஒரு இட்ஸ் நாட் எ இட்டர்னல் பிளேஸ். நான் இதுல எங்க கொச்சியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தேன். அப்போ 40-50 வருஷத்துக்கு முன்னால அங்க நான் வேலை பார்த்து வர 3 மாசம்தான். அங்க இருந்து வேலை கிடைச்சு திருப்பி நான் வெள்ளூருக்கு வரும் பொழுது அந்த கொச்சிய வெளியே நான் தங்கி இருந்த இடத்தை சுத்தி உள்ள மரங்கள் எல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு இந்த மரத்தை நான் என்னைக்கு பார்க்க போறேன்? என்னுடைய அட்டாச்மெண்ட் பூமி இல்லை. இப்பவும் நான் யுஏஇல இருந்து வரும் பொழுது அந்த இடங்களெல்லாம் நான் வீட்டுல இருந்து கடைசியா வர்றதுக்கு முன்னால நான் போன ரூட்டுகள் எல்லாம் டெசர்ட் வழியா அப்படியே பார்த்துட்டு வந்தேன்.
ஆனால் திருப்பி போவதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் எனக்கு அப்படி ஒரு பெரிய இது இல்லை. அதை காட்டிலும் மேலான நகரம், அதையெல்லாம் அதுல மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். நான் சொல்றது புரியுதா? அதுதான் அந்த விளக்கம் கொடுக்கும். நாம நினைக்கலாம் எங்க ஊரு நல்ல ஊரு, எங்க ஊரு செழிப்பானது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்முடைய உறவினர்கள்லாம் நம்மளை விட்டு கடந்து போயிடுவாங்க. நான் நினைப்பேன், எங்களுக்கு நிறைய கசின்ஸ் எல்லாம் உண்டு. எங்க வீட்டுல நாங்க விளையாடுவோம். அண்ணனுக்கு தெரியும், எங்க வீட்டுல முன்னால பெரிய முத்தம், LON DON லண்டன் விளையாடுவோம், ஒளிச்சு பிடிச்சு விளையாடுவோம். அந்த வைக்கப்படப்புல ஒரு ஆள் ஒளிஞ்சிருப்பாங்க, அப்படியெல்லாம் விளையாடுவோம். அப்போ ஒவ்வொரு காலம் தாண்டும் பொழுது அவங்க எல்லாம் படிப்புக்கு அங்கங்கே போயிட்டாங்க. எனக்கு அவங்க எல்லாம் வரமாட்டாங்களா, அந்த அக்கா வரமாட்டாங்களா, அந்த அண்ணன் வரமாட்டாங்களா, என் கசின் வரமாட்டாங்களா, ஒருத்தரும் வரல. எல்லாம் they all passed away. அதுதான் பூமி. ஆனா நாம மேன்மையான பரம்பரை. அதனால இங்க நீங்க ரூட் போட்டுக்கிட்டு இருக்காத. இங்க நீங்க if you are rooted in the world, you will be rooted in the world. நம்ம மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆனால் தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தினாரே. அதனாலதான் விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஈசாக்கு இடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. அவன் என்ன செய்தான் தெரியுமா? இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன், மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்க என்ற எண்ணெய் அப்படின்னு தெரியும். அவன் சொன்னான், அவரை எழுப்பிடுவாரு நம்பிக்கை. மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்ற எண்ணெய் தனக்கு ஒரே பேரானவனே பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும், அது பாவனை தான். Dear children of God, we are traveling to the eternal abode. அதனால தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய், no matter what is happening in your life. அதனால சாராள் அதை பற்றி சரீர செத்தனாலும் கூட தூரத்தில் அவைகளை கண்டு இந்த வசனங்களை தான் பார்த்தோம். பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை போகணும்னா திருப்பி போயிருக்கலாம். ஆனா திருப்பி போகல. ஏன்னா கானான் தேசம் போக வேண்டும், அங்கே ராஜ்யம் உருவாக வேண்டும், அங்கே மேசியா இறங்க வேண்டும். அதுதான் மெயின். சரி, நம்ம எட்டர்னல் பிசினஸ்லயாக இருந்துகிட்டு இருக்கோம். பரம தேசத்தினுடைய காரியங்கள்ல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்ம கண்ணு முன்னால காணப்படுகிற இந்த உலகத்திற்கு அடுத்த காரியம், நிறைய பேர் உலக காரியங்கள், அரசியல், சினிமா அல்லது பெரிய பெரிய பாப்புலர் பர்சனாலிட்டி நெட்ல போய் பாத்தீங்கன்னா கண்ட கச்சடா பயல்கள் என்ன பண்றான்னு அதுலதான் வியூ இருக்குமே தவிர அதை அறிந்து கொள்ளுகிறது தான் இன்னைக்கு உலகம் இருக்குது. ஒரு அரசியல்வாதி ஏதாவது உபச்சாரம் பண்ணிட்டா அவனை பெரிய ஹைலைட் பண்ணிடுவாங்க. அதுதான் வியூ ஓடிக்கிட்டு இருக்குதே தவிர பரமராஜ்யத்தை குறித்தோ அதையல்ல. அதுல மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். விசுவாசத்தினால ஆபிரகாம் சோதிக்கப்பட்டது, ஈசாக்க பலியா கொடுத்துட்டான். யோ என்ன ஆண்டவரே, ஒரு மகன் அவன் இந்த வயசுல எனக்கு பிறந்தாச்சு, இவனை கொண்டு போய் திருப்பியும் பலியிட சொல்றாரு, உமக்கே நல்லா இருக்கா? மூச்சு காட்டாம பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான். அம்மாட்ட சொல்லுது. அம்மான்னு சொல்லியிருந்தா அவங்க அம்மா அன்னைக்கே அவரை ஆபிரகாம க்ளோஸ் பண்ணீங்க. என்ன இத்தனை வருஷத்துக்கு பிறகு என் பிறந்த பொக்கிஷத்தை நீ கொல்ல கொண்டு போறியா? ஒன்ன கொண்டு போடுவான். அதனால ஈசாக்கின் இடத்தில் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன், மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரான, அதான் ஒரே பேரான குமாரனாய இயேசு. ஏன்னா நாம இயேசுவை இந்த பூமியில ஒப்பு கொடுத்தபடினால நாம பிறக்கிறோம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இன்னைக்கு பிதாவாகிய தேவன் எப்படி ஆபிரகாம் தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான், பிதாவாகிய தேவன் தனக்கு ஒரே பேரானவனை இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்துட்டு அவரு யோசிச்சிருந்தா இயேசுவை பினிஷ் பண்ணிட்டோம்னா
அதுல இருந்து பிறக்கல ஜனங்க வரலன்னா என்ன ஆகுது இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. அதுல இருந்து விசுவாசிகள் வரலன்னா கிறிஸ்தவமே இருந்திருக்காது. எப்படி ஆபிரகாம் தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தது போல இயேசுவானவர் பலியாக ஒப்பு கொடுத்து திரும்ப அவரை உயிரோடு எழுப்பினார். ஒரு திரும்ப எழுப்பும் பொழுது அது எழும்பாம ஆயிருந்தாலோ அதான் தேவன். உலகத்துல நிறைய பேர் அப்படிதான், நான் எழுப்ப போறேன்னா ஏதாவது மெஸ்மரிசம் பண்ணி செத்து போனவங்களும். நம்முடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்து நம்மை வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக மாற்றி விட்டார். அப்ப விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் உள்ள அபியாசம் தான் அடுத்த கடைசி சொல்லுது. நமக்கு எப்படி அதான் அவன் அவ்வளவு தூரம் விசுவாசம் பண்ண, அது அவனுக்காக அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கு. அதான் பிளீஸ் தேங்க் காட் ஃபார் தட். அவனுக்கு நீதியா நமக்கும் நீதியாக எண்ணப்பட்டது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தவர்களிருந்து எழுப்பினவரை எப்படி பிதா ஆபிரகாம் தன் பிள்ளையை கொடுத்தாருல்ல, அதே மாதிரி பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்தாருல்ல, அந்த குமாரனை இயேசுவானவர் எழுப்பினார்ல, அந்த பிதாவாகிய தேவனை நீ விசுவாசிக்கும் பொழுது நமக்கும் அப்படியே எண்ணப்படும். Oh my God, thank you Lord. தேங்க் பண்ணுங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நீங்க எழும்பி வந்தபடினால் நன்றி. இவளெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம ஸ்டடிக்குள்ள போறோம். நீங்க போகும் பொழுது வீட்டில் இருந்த ஸ்டடி விட்டு எழும்பும் போது ஒரு புதிய சிருஷ்டியா உங்களை மாற்றி அனுப்புங்க. வாழ்க்கையில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொண்டு நீங்க கடந்து செல்ல. சும்மா என்ன கூப்பிட்டு நீங்க அப்ரிஷியேட் பண்றது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில. ஏன்னா அந்த பிதாவாகிய தேவன் இயேசுவை எழுப்பினார்ல, எப்படி? அவருக்குள்ளாக ஒரு ஆவியானவர் இருந்தார். ரோமர் 8:11 சொல்லுகிறது, அன்றியும் இயேசுவை மரித்தவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். ஞானஸ்நானத்தை குறித்து பார்த்தோம், அவரோடு மரிப்பதை குறித்து பார்த்தோம். அடுத்தது நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். மாத்திரம் அல்ல, ரகசிய வருகையில இன்னைக்கு உங்களுக்குள்ள அதே எந்த பரிசுத்த ஆவியானவர் மரித்த இயேசுவை கல்லறையிலிருந்து எழுப்பினாரு, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற. உங்களுக்குள்ள சரீரத்துல பலவீனர்கள்லாம் இன்னைக்கு சரிப்படுத்த உள்ளவரா இருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க பிளீஸ். தேங்க் காட் ஃபார். செத்த சரீரத்தை எழுப்பினவர் இயேசுக்குள்ளாக இருந்து எழுப்பினார். அதே ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கும் பொழுது, ஒருவேளை டாக்டர் சொல்லிருக்கலாம் எனக்கு உனக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகாது இந்த ப்ராப்ளம், பட் he is able to, you will get recovered. He is able to heal you because the same spirit of God is residing in you. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உனக்குள்ள ஆவியானவர் இருந்தாதான் இந்த ராக்கெட்டுக்கு மேல, ராக்கெட்டுக்கு இதான் ராக்கெட்னு வைங்க, இதான் ராக்கெட், இதான் ராக்கெட், மேல ராக்கெட், இது மேல போகுது. கீழே இருந்து ஒரு உந்து விசை வேணும், பூஸ்டிங் ராக்கெட். இதுதான் இங்க இருந்து மேல தள்ளி அதை மேல கொண்டு போகுது. இது இல்லைன்னா இது எவ்வளவுதான் பெர்ஃபெக்டா இருந்தாலும் மேல போகாது. இந்த கீழே உள்ள பகுதி தான் புஷ் பண்ணி மேல கொண்டு போகுது பாருங்க. அதே மாதிரி நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா மேல இயேசு வரும் பொழுது ரகசிய வருகையில நீ மேல போக முடியாது. இதான் பரிசுத்த ஆவியானவர். நல்ல ஞாபகம் வைங்க. ஆவியானவர் மேல இருந்து வரும் பொழுது ஆவியானவர் வந்தாச்சு, நீ மேல போயிடு.
This is the power. This is the force. This is like a repeller. It will push you up. He will take you up. உனக்குள்ள வாசமா இருக்கிறவர் நீ மரித்திருந்தாலும் கூட கல்லறையில இதான் அவர் வந்து விட்டார், எக்காலம் சத்தம் துணிக்கும் பொழுது உனக்கு செவி திறக்கும், அப்பொழுது உன்னை எழுப்புவார். அல்லேலூயா. ரீஷபரதிக். அப்ப உங்க சரீரத்துல வாசமா இருக்கிறவர் நல்ல ஞாபகம் வைங்க. சொல்லுங்க, என்னில் வாசமா இருக்கிறவர் இயேசுவை உயிரோடு எழுப்பிய ஆவியானவர். எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, என்னில் வாசமா இருக்கிறவர் இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர். என்னையும் எழுப்புவார், அருகில என்னையும் உந்தி தள்ளுவார். இதை நீ விசுவாசிக்கணும். ஆபிரகாம் விசுவாசித்தார்ல, அப்ப நீ விசுவாசிக்கணும். நீ மேன்மையை காண்பாய். அதான் நமக்கு நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்தணும். அதனாலதான் நம்ம பிள்ளைகளை ஏற்ற வேளையில அபிஷேகத்திற்குள்ள நடத்திடணும். அபிஷேகத்திற்குள்ள நீங்க நடத்திட்டீங்கன்னா பிள்ளைகளை எந்த ஊருக்கும் படிக்க அனுப்புங்க, ஆவியானவர் பார்த்துக்கிடுவார். அது 5ஆம் அதிகாரத்துக்கு வரப்போகுது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 21 வசனங்கள் இருக்கிறது. இந்த 5ஆம் அதிகாரத்தை 2 பகுதிகளாக நாம் பிரித்திருக்கிறோம். 4ஆம் அதிகாரம் ஃபுல்லா பார்த்துட்டோம். கிரியை, கிருபை, முக்கியமா ஆபிரகாமுடைய விசுவாசம், வாக்குத்தத்தங்கள் எப்படி பெற்றுக்கொண்டோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம், நாம் எவ்வாறு தேவனோடு சமாதானம் பண்ணப்படுகிறோம். முதல் 11 வசனங்கள். Justification and peace with God. ஆங்கிலம். ரோமர் 5:12-21 வரை ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள the contrast between Adam and Christ. ஒரு வேறுபாடு, வித்தியாசம். நல்ல கவனிங்க. அந்த உள்ளுக்கே இருங்க, நீங்க அந்த பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்துடாது. நாம அவரோடு ஐக்கியப்பட்டுட்டோம். நமக்குள்ள ஆவியானவர் வந்தாச்சு. அவரோடு அவர் நமக்கு தோல்ல கைய போட்டிருக்கிறார். ஏன்னா நீங்க அவரை போய் அப்பா ஊருக்கு போயிட்டு நம்ம அப்பா வெளிநாட்டுல இருந்து எங்கேருந்து வந்தாருன்னா ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிப்போம். அது மாதிரி நம்ம கட்டி பிடிச்சாச்சு. இப்ப அப்பாவோட ஃபெல்லோஷிப் ஆயாச்சு. அதுக்கு மேல ஃபெல்லோஷிப் கிடையாது. அதுக்கு முன்னால தூரத்துல இருந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பயங்கரமா இருந்தோம். இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. இவ்விதமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Now we have peace with God. தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கோம்னா சும்மா இல்ல. அதுக்கு முன்னால ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ஏசப்பாட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா இளங்கோ dirty fellow, I don't know him. சில பெற்றோர்கள் ஒரு ஊழியக்காரர், அவர் நல்ல வசதி, வேற ஒரு நபர் விசிட் பண்ண போன பொழுது அந்த ஊழியக்காரர் எல்லாம் சொன்னாராம், நான் அவ்வளவு வீடு கட்டியிருக்கேன், இவ்வளவு பிசினஸ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், ஆண்டவர் என்ன எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறா வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரி ரோக் மாதிரி, ஒரு மாதிரி ஹிப்பி மாதிரி ஒருத்தன் வந்தானா. அவனை பற்றி ஒண்ணுமே சொல்லலையா. இப்ப இந்த ஆளு கேட்டிருக்காரு, அவர் யாரு வந்தாரு. அவன் என் மகன் தான். ஏன் சொல்ல விருப்பம் இல்ல, அப்பனுக்கும் மகனுக்கும் சமாதானம் இல்லை. அது மாதிரி நாம எங்கே இருந்தோம், அந்நியரா இருந்தோம், துர்க்கிரிகளால் மனதில் சத்துருக்களா இருந்தோம், குற்றமுடையவர்களாக இருந்தோம், உபச்சாரம் பேசுது எல்லாமே. அது நான் விளக்க விரும்பல. Now
the relationship is restored. ரொம்ப ஒரு மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க, நண்பர்களா இருந்தவங்க பகைஞன் ஆயிட்டாங்க, பயங்கர பரம விரோதிகள். அதனால திரும்ப அந்த ரெண்டு பேரும் ஒரு நாள்ல சமாதானம் ஆகி ரெண்டு பேர் பார்த்த உடனே கட்டி பிடிச்சி சமாதானம் ஆகி பழையதெல்லாம் மறந்து தோல்ல கைப்பிடிச்சு, he is my friend, we have become friends அப்படின்னா the relationship is restored with the Lord. நீ எங்க இருந்த, எவ்வளவு மோசமா இருந்த, உன் பழைய வாழ்க்கை எவ்வளவு கீழ்த்தரமா இருந்துச்சு, ஆனா இப்போ அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு நிக்காரு. நீ உன் நண்பன் கேட்பான், டேய் அது யாருப்பா உன் தொல்லை கைப்பட்டு நிற்குது, யாரு? ஏசப்பா, எங்க அப்பா அவரு. பிதாவாகி தேவனோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இவர்தான் என்ன பிதாவோடு இணைத்து விட்டார். அது யாரு? அந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாரு, அந்த சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளத்தாரு, அந்த யோர்தானை பின்னிட்டு இருக்க செய்தாரு, மனுஷனை பூமியிலிருந்து உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினாரு. ஆமா, அது யாருப்பா? அதான் எங்க பிதாவாகிய தேவன். நான் அவருக்கு ரொம்ப தூரத்துல இருந்தேன், சத்ருவா இருந்தேன், அந்நியனா இருந்தேன், துர்க்கரியலாக இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? என்ன தோல்ல கைப்பட்டு இருக்காருல்ல, அவரு நான் பாதாள சாக போற டைம்ல எனக்காக ஜீவனை கொடுத்து இந்த பிதாவாகிய தேவன் வேற சொல்லிட்டாரு, பாவத்தின் சம்பளம் மரணம், என்னவே எடுத்துக்காங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். என் ஃப்ரெண்டு கேட்காரு, இளங்கோ என்னடா நீ இவ்வளவு நாளும் என் கூட, நாங்க அறம்கொல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, பேர் சொல்ல விரும்பல. நாங்க ரெண்டு பேரும் இது பண்ணுவோம், ஸ்மோக் எல்லாம் பண்ணுவோம். ஒரு நாள் நான் சும்மா ரட்சிக்கப்பட்டு நிறுத்தினேன். அவரு ரொம்ப சங்கடம், என்னடா டே 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 இந்தா இதை அடிடா 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 அப்படிப்பாரு. இதை வேண்டாப்பா வேண்டாப்பா வேண்டாம். அந்த நாட்கள் அது நானே நிறுத்தினேன், திருப்பியும் தொடங்கினேன். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்ப அந்த நண்பர் என்ன பார்த்தாருன்னா, என்னடா நீ அந்த காலத்துல எப்படி இருந்த? ஆமாப்ல, அப்ப நான் அப்படி இருந்தேன், மோசமா தான் இருந்தேன். அப்புறம் நான் சாக வேண்டிய பாவத்தின் சம்பளம் மரணம், அவ்வளவு மோசமா இருந்தேன். இப்ப இந்த தொல்லை கைப்பற்றிருக்காரா? இவர் தான் சொன்னார் நீ என்ன ஏற்றுக்கொள்ளுன்னு. இவர் பிதாட்ட போய் பேசினாரு, கொஞ்சம் இருக்கட்டும் நான் அவனை சமாதானப்படுத்தி கொண்டு வரேன். அந்த ஆளு பிதாவாய தேவனார இயேசு கிட்ட சொன்னாரு, ஏய் அவன் சாகணும், மரணம் இல்ல தண்டனை, அவன் தானே சாகணும், அதுக்கு பதிலாக நான் மறிக்கிறேன். தோல்ல போட்டு கை போட்டுட்டு இருக்காரு. அவர் தான் சொன்னாரு, இளங்கோ இவன் இளங்கோ தானே சாகணும், வேண்டாம் நான் மறிக்கிறேன். இவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்ன தூக்கி எடுத்துட்டாருப்பா. அதுல இருந்து நான் இந்த சிருஷ்டித்த தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். நல்ல ஞாபகம் வைங்க. உங்க ஃப்ரெண்டு பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தவர் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஓ ராபா ஸ்ரீதர கலபா, ஜஸ்ட் அதை உள் வாங்குங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவினிடத்திலே நீங்க சமாதானம் ஆயிட்டு அவர்கிட்ட கேட்கலாம், எல்லாம் கொடுப்பாரு. ஆனா ஏற்ற வேளையில கொடுப்பாரு. உனக்கு வேண்டியது என்னதுன்னு அவர் அறிந்திருக்கிறார். நீ உனக்காக வாக்கு கடங்காத ஆவியானவர் பெருமூச்சு வேண்டுதல் செய்வார். அவ்வளவு பிரிவினையில இருந்தோம், தூரத்துல இருந்தோம், நெருங்க முடியாத இடத்துல இருந்தோம், இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், பாதாளத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனா தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி எப்ப அவனை போய் தூக்கி எடுத்துட்டு வான்னு கொண்டு வந்து சத்தியம் கேட்ட பொழுது நானும் இயேசு மேல நம்பிக்கை வைத்தேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம், அவர் மூலமாய் நான் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று, ஏன்னா அவர் மேல நீ நம்பிக்கை வைத்தபடினால நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால மேன்மை பாராட்டு. இத பின்னால அது மாத்திரமல்ல, உபத்திரம் அடுத்தால பார்ப்போம். See my dear children of God, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கு. See, we are justified
we have peace with God. We will have access by faith into grace. கிருபைக்குள்ளாக நுழைவோம். அவர் கிருபையில சார்ந்து இருப்போம். நிறைய காரியங்கள் நடக்குது. உபத்திரவத்துல மேன்மை பாராட்டுவோம். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஒரு இதெல்லாம் வரப்போகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கோம். சாதாரண சமாதானம் இல்லைங்க. அதனால இந்த ஃபெல்லோஷிப்பை, இயேசுவோடு உள்ள ஃபெல்லோஷிப்பை, இந்த உலக காரியங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா கிருபையை வினா உதாசீனப்படுத்திடுவீங்க. அப்ப உங்க ஃபெல்லோஷிப், அந்த பாண்டேஜ் போயிடக்கூடாது. அதனாலதான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னுடைய வாஞ்ச, என்னுடைய ஜெபம் எல்லாம் இந்த பைபிள் ஸ்டடியில அட்டென்ட் பண்ணுகிற அவ்வளவு 25 பேரும் அப்படியே வளரணும். இந்த உலகத்துல மொபைல்ல கச்சடால விழுந்து தங்களுடைய நேரத்தை வீணாக்க கூடாது என்பதுதான் என்னுடைய வாஞ்சையும் எண்ணவுமா இருக்கு. ஆண்டவர் சொன்ன சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறது. இப்படி இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதான். சோ இந்த சமாதானத்தை நீங்களும் நானும் இழந்து போக கூடாது. அவரோடு உள்ள சமாதானம், மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், அவருடைய சமாதானம் அதான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்க இழந்து போக கூடாது. எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தானோ, என்ன நிலைமையில இருந்து விசுவாசித்தான் விசுவாசி, அதே தேவன் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வாசமா இருக்கிறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு தோள்ல கிருபை என்ற கை அணைத்துக் கொண்டிருக்கு. அவர் அந்த பிடியை விட்டுறக்கூடாது. அவர் அந்த பிடியிலே இருக்கும் பொழுது, இவர் இப்படி கையை போட்டுட்டு இருக்கும்போது நீ அதை கண்டுக்கிடாம இப்படி போய்கிட்டே இருந்தானா அவரு கை அப்படியே நீங்களும் நாளும் வளரணும். உங்களிருந்து ராஜாக்கள் வர வேண்டும், உங்களிருந்து பெரிய பெரிய ஊழியர்கள் வர வேண்டும். கர்த்தர் நமக்காக அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து, எல்லாரும் தரையில கையை வைத்து, எஸ் லார்ட், நாங்கள் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற வேண்டும். எல்லாரும் நன்றி சொல்லுங்க. இயேசு எனக்குள்ளாக இருக்கிறபடியால் நன்றின்னு சொல்லுங்க. அவருடைய கிருபையின் கரம் என்னை அணைத்துக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறீங்க. உடைய கிருபை எனக்கு போதும். கிருபையாலதான் நிலைநிற்கிறோம். அந்த கிருபையை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். ஆண்டவரே, அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. புதிதா நிறைய பேர் வந்திருக்கிறத பாக்குறேன். அல்ல யாராவது உங்களுக்கு நோட்ஸ் பண்ணணும்னா எனக்கு உங்க நம்பரை எனக்கு அனுப்புங்க. இந்த சாட்ல போட்டாலும் சரி, அல்லது என்னுடைய மொபைல் நம்பருக்கு அனுப்பினாலும் சரி. ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரை விசுவாசித்து வீரர்களாய் மாறட்டும். பரம தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் விட்டு வந்த தேசத்தை அல்ல, காணப்போகிற தேசத்திற்காக வாஞ்சிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்துல வேரூன்றி விடாதபடி உம்மை நோக்கி ஓட கிருபை செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபை என்னை தட்டி கொண்டே இருக்கிறபடியால் நன்றி. எல்லாம் நன்றி சொல்லுங்க. உடைய கிருபை தட்டி கொண்டே இருக்கிறது. அந்த கிருபையை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். உம்மோடு உறவாடுவேன். தேங்க்யூ. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த கரங்கள்ல முற்றுமாய் தாழ்த்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமாறும் நன்றி. Thank you all for coming. Thank